Warmful welcome, my dears. This is 7th standard English. Today, this video about the Red-Headed League. சிவப்பு தலை சங்கம். இதுல செர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹீரோ இருக்காரு. அவரு டிடெக்டிவ். எந்த கிரைம் நடந்தாலும் அதை ஆராய்ந்து உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு. செர்லாக் ஹோம்ஸ்னு ஃபிலிம் கூட வந்திருக்கு. இது ஸ்டோரியா கொடுத்துருக்காங்க, டிராமா வடிவில் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம அதை பார்க்க போறோம். Characters in the story: Sherlock Holmes, the famous detective, புகழ்பெற்ற துப்பறிவாளர். Dr. Watson, a doctor and Sherlock's friend. இவர் ஒரு டாக்டர், இவர் செர்லாக்ஸோட ஃப்ரெண்ட். ஜபீஸ் வில்சன், a red-haired shopkeeper, அதாவது இவரோட ஹேர் ரெட் கலர்ல இருக்கும். இவர் ஒரு கடைக்காரர். வின்சென்ட் ஸ்பால்டிங், வில்சன்ஸ் அசிஸ்டன்ட், ஆல்சோ நோன் அஸ் ஜான் கிளே. இவர் வில்சனோட உதவியாளர், இவரை ஜான் கிளேனும் சொல்லுவாங்க. டன்கன் ரோஸ், ஸ்பால்டிங்ஸ் அக்கம்ப்ளைஸ் அ மேன் வித் ரெட் ஹேர், அதாவது இவரோட ஸ்பால்டிங்கோட ஒரு கூட்டாளி, இவருக்கும் ரெட் கலர்ல ஹேர் இருக்கும். மிஸ்டர் ஜோன்ஸ், அ டிடெக்டிவ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் யார்ட், அதாவது இவர் ஸ்காட்லாண்ட்ல இருந்து வந்திருக்க துப்பறியும் நிபுணர். ஓகே சில்ட்ரன், கேரக்டர்ஸ் நேம்ஸ்லாம் பார்த்துட்டோம். Now we enter into the story. Dr. Watson visits the apartment of his friend Sherlock Holmes. He finds Detective Holmes talking to a client with a bright red hair. Mr. Jabez Wilson. Holmes asks Dr. Watson to hear the unusual story of the client. அதாவது டாக்டர் வாட்சன் வந்து அவரோட ஃப்ரெண்டை சந்திக்கிறதுக்காக செர்லாக் ஹோம்ஸ் வீட்டுக்கு போறாரு. செர்லாக் ஹோம்ஸ் என்ன பண்றாரு, ஒரு சிவப்பு கலர் ஹேருடைய ஜெபேஸ் வில்சன் அப்படிங்கிற ஒருத்தவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவரு தன்னோட வினோதமான கதைய அவரோட ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டு இருக்கத கேட்டுட்டாரு. வில்சன் says that he runs a pawn shop. One day in his shop, his assistant Vincent Spaulding showed an advertisement in the newspaper that announced an opening in the Red-Headed League. The announcement promised a salary of £4 a week. Spaulding urged Wilson to apply. The timed red-haired pawnbroker did so. Wilson was accepted into the league by Mr. Duncan Rose, the head of the league. அதாவது வில்சன் சொல்றாரு, நான் ஒரு அடகு கடை வச்சிருக்கேன். வின்சென்ட் ஸ்பால்டிங் அப்படிங்கிற பேருடையவர் தான் என்னோட ஹெல்ப்பரா இருக்காரு. அவரு ஒரு நாள் ஒரு விளம்பரத்தை என்கிட்ட காமிச்சாரு. அந்த விளம்பரத்துல சிவப்பு தலை சங்கம்னு ஒண்ணு இருக்கு, அங்க வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற ஒரு ஆடை காமிச்சாரு. அங்க 4 பவுண்ட்ஸ் வந்து ஊதியமா தராங்க அப்படின்னு அந்த ஆட்ல போட்டிருந்துச்சுன்னு காமிச்சாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பால்டிங் வந்து நீங்க வந்து கண்டிப்பா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவரை தூண்டி விட்டாரு. அந்த ரெட் ஹெடட் லீகோட தலைவர் டன்கன் ரோஸ் அவர்கிட்ட போய் அவரை சேர்த்து விட்டுட்டாரு. He learned that the nominal duties consisted only of his coming to the office from 10 a.m. until 2 p.m. each day and copying out the Encyclopedia Britannica in longhand. This he did for 8 weeks until one day he arrived at the office to find it closed, with a notice on the door that the Red-Headed League had been dissolved. He was so disturbed by the thought that someone had been playing a practical joke on him that he came to Holmes for a solution. Holmes promised to look into the case and Wilson leaves. Holmes and Dr. Watson moved to Wilson's shops in Saxe-Coburg Square at once. அவரு தினமும் 10 to 2 மணி வரைக்கும் ஆபீஸ்க்கு வந்து அவரோட வேலையை செய்யணும். அவருக்கு என்ன வேலைனா, பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம்னு ஒன்று இருக்கு, அது வந்து சாதாரண எழுத்துல எழுதி தரணும். அதுதான் அவருடைய வேலை. ஒவ்வொரு நாளும் வந்து வந்து அதே செஞ்சுட்டு இருந்தாரு. தொடர்ந்து 8 வாரங்கள் இதையே செஞ்சுட்டு வந்திருந்தாரு. அப்போதைக்கு ஒரு நாள் வரும்போது அவங்க ஆபீஸ் பூட்டி இருந்துச்சு. சிவப்பு தலை சங்கம் கலைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு எழுதி ஒட்டியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, நம்மளை யாரோ முட்டாளாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஹோம்ஸோட உதவியை தேடி போறாரு. ஹோம்ஸோட ஆபீஸ் எது? சாக்ஸ் கொபாக் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஷாப்ல தான் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்க மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. Outside Wilson's shop in Saks Gobak Square, Holmes is walking up and down. Now and then he kicks the ground outside the shop with his walking stick. Then he knocks on the door of the shop. Spalding opens the shop door. The legs of his trousers are dirty. சாக்ஸ் கோபார்க் சதுக்கத்துல அங்க வில்சன் வந்து வெளியில நிக்கிறாரு. ஹோம்ஸ் என்ன பண்றாருன்னா மேலும் கீழமா நடந்து போறாரு. அவர் கையில ஒரு ஸ்டிக் வச்சிருக்காரு. அந்த ஸ்டிக்ல கடைக்கு வெளியே தட்டுறாரு, தரைப்பகுதியை தட்டுறாரு. அப்பப்ப கதவையும் தட்டிக்கிறாரு. கதவை திறந்தோன்னு ஸ்பால்டிங் வந்து திறக்கிறாரு. அந்த ஸ்பால்டிங்கோட ட்ரௌசர் ரொம்ப டர்ட்டியா இருக்கு. அதை வந்து அவரு பாக்குறாரு. ஓகே சில்ட்ரன், இப்ப இத ஒரு பிளே ஃபார்ம்ல நம்ம பார்க்க போறோம், நாடக வடிவில் பார்க்க போறோம். கமான் சில்ட்ரன். Scene 1. Spalding. Can I help you? Holmes. Yes, how can I get to the Strand? Spalding. Third on the right and fourth on the left. He goes back into the shop and closes the door. Holmes. He is a clever young man, Watson. Spalding கேக்குறாரு, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையான்னு கேக்குறாரு. ஹோம்ஸ் சொல்றாரு, ஆமா நாங்க ஒரு கடற்கரைக்கு போனோம், அது எந்த வழியா போனோம் அப்படின்னு கேக்குறாரு. ஸ்பால்டிங் சொல்றாரு, அதாவது இங்க இருந்து 3வது சந்துல ரைட் சைடு திரும்புங்க, அதுக்கப்புறம் நடந்து போய் 4வது சந்துல லெஃப்ட் சைட் போங்க, நீங்க கேட்ட அந்த கடற்கரை வந்துரும் அப்படின்னு ஆன்சர் சொல்றாரு. ஹோம்ஸ் வந்து வாட்சன் சொல்றாரு, இவன் ரொம்ப புத்திசாலி அப்படின்ட்டு சொல்றாரு. வாட்சன். Is he? Why did you ask about the Strand? You know London very well. You wanted to see him? Holmes. Did you notice his trousers? Watson. His trousers? No. But I saw you hit the ground with your stick. வாட்சன் கேக்குறாரு, உனக்கு தான் இந்த லண்டன்ல இருக்க எல்லா இடமும் தெரியுமே, ஏன் அவர்கிட்ட போய் கடற்கரைக்கு போற வழியை கேட்ட அப்படின்னு கேக்குறாரு. ஹோம்ஸ் வந்து அதுக்கு பதில் சொல்ல அவரா ஒன்னு சொல்றாரு, நீ அவனோட ட்ரௌசரை பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. இல்லையே நான் பாக்கலையே, நீ இந்த ஸ்டிக்கை வச்சு தரைய அடிச்சில அதை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு வாட்சன் சொல்றாரு. ஹோம்ஸ். My dear Watson, this is not the time for discussion. I must go and look at the road behind Saxe Coburg Square. You had to go to work. வாட்சன். Yes, to the hospital. ஹோம்ஸ். Right, but I want your help tonight. Come at 10 o'clock. ஹோம்ஸ் சொல்றாரு, இது நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுக்குரிய நேரம் கிடையாது. நான் இந்த ஆபீஸ்க்கு பின்னாடி போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், நீனும் உன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல அப்படின்னு கேக்குறாரு. வாட்சன் சொல்றாரு, ஆமா நான் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. சரி நீ உன்னோட வேலையை பாரு, ஆனா இன்னைக்கு இரவு 10 மணிக்கு உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வாட்சன்ட்ட கேக்குறாரு. Scene 2. The strong room at a bank with many boxes and crates in it. Holmes, Watson, Jones and a policeman are on stage hiding behind some boxes. பேங்க்ல நிறைய பாக்ஸஸ்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அங்க பின்னாடி ஹோம்ஸ், வாட்சன், ஜோன்ஸ் மற்றும் போலீஸ்காரவங்க எல்லாமே அந்த பாக்ஸுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து அங்க என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோம்ஸ். Is everything ready upstairs, Mr. Jones? ஜோன்ஸ். My men are waiting at the front door of the bank and near the shop. ஹோம்ஸ். Good. Now we must be quiet and wait. He puts out the light. The strong room is dark, but we can see the men waiting behind the crates. Nothing happens. Watson looks at his watch. Watson, whispering. It's 11:15, Holmes. When? ஹோம்ஸ் கேக்குறாரு, ஜோன்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஜோன்ஸ் சொல்றாரு, என்னோட ஆட்கள்லாம் நம்ம கடைக்கு முன்னாடி தான் நின்னுட்டு இருக்காங்க, அந்த ஷாப்புக்கு பக்கத்துல நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹோம்ஸ் சொல்றாரு,
நல்லது, நம்ம இங்கேயே சைலண்டா இருந்து பாத்துக்கலாம் அப்படின்னு லைட் ஆஃப் பண்றாரு. அந்த ரூம் ஃபுல்லா இருட்டாயிடுச்சு. அவங்களாம் அந்த பாக்ஸ்க்கு பின்னாடி யாருமே பார்க்க முடியாததையும் அவங்க பாக்குறாங்க. வாட்சன் சொல்றாரு அவரோட வாட்சை பார்த்துட்டு, இப்ப வர டைம் தான் அப்படின்னு சொல்றாரு. வாட்சன் என்ன பண்றாரு, கோவமா இப்ப டைம் வந்து 11:15 அப்படின்னு ஹோம்ஸ் கிட்ட சொல்றாரு. ஹோம்ஸ், Shh! Don't spoil our investigation. they see a light coming through the stone floor. Suddenly, the stones give way. First, a hand with a gun comes out of the ground, then another hand. Spalding comes out, followed by Rose. Spalding. Now, have you got? With his light, Holmes comes out from begin his box and hits Spalding's arm. Now the gun is on the ground. Rose quickly gets back into the tunnel. Jones wants to stop him, but he cannot. ஹோம்ஸ் சொல்றாரு, அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்வெஸ்டிகேஷனை நீங்க கலைச்சிடாதீங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஒரு வெளிச்சம் வெளியில வருது கல்ல இருந்து. திடீர்னு ஒரு கரங்கள் அந்த கல்லை அகட்டினதுல இருந்து ஒரு கரம் வருது. அந்த கரத்துல துப்பாக்கி வச்சிருக்காங்க. யார் யார் வெளியில வராங்கன்னா, ஸ்பால்டிங்கும் ஜோஸும் வெளியில வராங்க. உடனே ஸ்பால்டிங் வந்து என்ன பண்றாரு, இப்போ உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. உடனே பின்னாடி பெட்டிக்குள்ள பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்களே அவங்க எல்லாம் வெளியில வந்து ஸ்பால்டிங்க கைதி பண்ணிட்டாங்க. ஆனா ஜோஸ் என்ன பண்ணிட்டான், சுரங்கப்பாதை வழியாவே தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஜோன்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவனை பிடிக்க முடியல, அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஆனா ஸ்பால்டிங் வந்து மாட்டிக்கிட்டான். ஹோம்ஸ், You can't get away, John Clay. ஸ்பால்டிங். No, but Rose, my friend. ஹோம்ஸ். There are 3 men waiting for him at the other end. ஹோம்ஸ் சொல்றான், நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது ஜான் கிளே அப்படின்னு சொல்றான். ஸ்பால்டிங்கோட இன்னொரு பேர் என்னது, ஜான் கிளே. ஸ்பால்டிங் சொல்றாரு, இல்ல என்னோட நண்பர் ரோஸ் அவரு தப்பிச்சிட்டாரே அப்படின்னு சொல்றாரு. ஹோம்ஸ் சொல்றாரு, இல்ல உன்னோட ஃப்ரெண்டு தப்பிக்கல, அந்த சைடு 3 பேரு அவனுக்காண்டி காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. யாருமே தப்பிக்கல, நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம். ஸ்பால்டிங், You think of everything, Mr. Holmes. You are very clever. ஹோம்ஸ், So are you, John Clay? Your red-headed league was clever. அதுக்கு ஸ்பால்டிங் சொல்றாரு, நீங்க ரொம்ப புத்திசாலி ஹோம்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஹோம்ஸ் சொல்றாரு, நீங்களும் புத்திசாலி தானே ஜான் கிளே, நீங்களும் ரெட் ஹெடட் லீக்னு ஒரு சங்கம் வச்சு எல்லாத்தையும் ஏமாத்திருக்கீங்க, நீங்களும் புத்திசாலி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து ஜான் கிளேயை பார்த்து சொல்றாரு. சீன் 3. ஷெர்லாக் ஹோம்ஸ், ஸ்டெடி ஹோம்ஸ் அண்ட் வாட்சன் ஆர் சிட்டிங் ஆன் த சேர்ஸ். ஹோம்ஸும் வாட்சனும் ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. ஹோம்ஸ், there was never any red-headed league. The villains wanted Wilson away from the shop for some hours every day. Then Clay saw the color of Rose's hair and thought of a red-headed league. So when Wilson went to work in their office every day, they had time to make their tunnel. Very clever. ஹோம்ஸ் சொல்றாரு, சிவப்பு தலை சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கமே கிடையாது. வில்சன் அந்த கடையில இருந்து வெளியில கொஞ்ச நேரம் போகணும், அதுதான் அந்த வில்லனோட நோக்கமா இருந்துச்சு. அதுக்கு தான் என்ன பண்ணா, ரோஸ் வந்து அவனோட ஹேரை பார்த்து ரெட் கலர் இருக்கனால சிவப்பு தலை சங்கம்னு ஒன்று உருவாக்குனாங்க. அவங்களே கிரியேட் பண்ணி அவங்க வில்சனை அந்த கடையில இருந்து வெளியில அனுப்ப முயற்சி செஞ்சாங்க. ஏன்னா வில்சன் வெளியே போனாதான் அந்த வழியா சுரங்கப்பாதம் அமைக்க முடியும், பேங்க்குக்கு நம்ம காசுலாம் அந்த வழியா தான் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி வில்சனை அந்த இடத்துல இருந்து வெளியில அகற்றணும். என்ன ஒரு சாமர்த்தியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் அந்த வில்லனை பத்தி பெருமையா சொல்றாரு. வாட்சன், So Spalding is John Clay, the notorious thief. When did you first know that? ஹோம்ஸ், I suspected when Spalding was happy to work for half wages. Why, I thought. Spalding often went down to the cellar. What's he doing down there? I thought. Tunnels? Is Spalding making a tunnel? I thought. To another building? Watson, you saw me
hitting the ground with my stick outside the shop. வாட்சன் சொல்றாரு, அப்பனா ஸ்பால்டிங் தான் ஜான் கிளேங்கிற ஒரு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆமா, இதை எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேக்குறாரு. ஹோம்ஸ் சொல்றாரு, ஸ்பால்டிங் பாதி சம்பளத்துக்கு வேலைக்கு செய்யும் போதே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா ஸ்பால்டிங் அடிக்கடி ஒரு சுரங்கப்பாதை வழியா செய்யறத நான் பார்த்திருக்கேன். எதுக்காண்டி அவன் சுரங்கப்பாதை அமைக்கணும் அப்படிங்கிறத நான் நிறைய தடவை யோசிச்சு பார்த்திருக்கேன். அவன் உடனேதான் அந்த கடைக்கு முன்னாடி ஸ்டிக்கால அடிச்சான்ல, அதை ஏன் அடிச்சு பார்த்தானா அந்த இடத்துல சுரங்கப்பாதை இருக்கா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்காண்டி ஹோம்ஸ் அந்த இடத்துல தட்டி பார்த்திருக்காரு. வாட்சன், Yes, now I understand. You wanted to know if the cellar was in front of the shop? ஹோம்ஸ், Yes, I did. And it wasn't. The cellar was behind the shop. Then I saw the man Spalding. I recognized him immediately. Did you see his trousers? They were dirty. Watson, why? Because making a tunnel is dirty work. வாட்சன், Very clever, Holmes. ஹோம்ஸ், Then I went into the next street at the back of the shop. And what did I see? The bank? வாட்சன் சொல்றாரு, ஆமா இப்பதான் எனக்கு புரியுது, நீ அந்த கடைக்கு முன்னாடி ஸ்டிக்கால தட்டினீல அப்படின்னு கேக்குறாரு. ஹோம்ஸ் சொல்றாரு, ஆமா, ஆனா அந்த சுரங்கப்பாதை கடைக்கு முன்னாடி இல்ல, கடைக்கு பின்னாடி தான் இருக்கு. நான் கடைக்கு பின்னாடி அங்க ஸ்பால்டிங்க பார்த்தேன். அவரோட கால் சட்டை ரொம்ப அழுக்கா இருக்கும் போதே எனக்கு நினைச்சேன், அந்த சுரங்கப்பாதையை தோண்டும் போது அவனோட கால் சட்டை அழுக்கா இருக்கும் அப்படிங்கிறத நான் அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. வாட்சன் சொல்றாரு, நீ ரொம்பவே புத்திசாலி ஹோம்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஹோம்ஸ் சொல்றாரு, நான் ஏன் பின்னாடி போனேன்னு தெரியுமா? அங்க பின்னாடி ஒரு பேங்க் இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு ஹோம்ஸ் சொல்றாரு. வாட்சன், The bank? Yes, of course. ஹோம்ஸ், Why is that young man making a tunnel? I thought. To get into the bank's strong room, of course. வாட்சன், But why tonight? How did you know? வாட்சன் சொல்றாரு, ஆமா அங்க பேங்க் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹோம்ஸ் கேக்குறாரு, நான் ஏன் அந்த இளைஞன் சுரங்கப்பாதை அமைக்கிறான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா அது பேங்கோட லாக்கருக்கு போறதுக்காண்டி தான் அந்த சுரங்கப்பாதை அமைச்சிருக்கான் அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். வாட்சன் கேக்குறாரு, ஆமா இன்னைக்கு நைட்டு தான் வருவாங்கன்னு எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேக்குறாரு. ஹோம்ஸ், Because they closed the offices of the Red-Headed League. The tunnel must be ready, I thought. And Saturday is a good day. The bank does not open on Sunday. It would have given the thieves enough time to get away. வாட்சன், But they didn't get away, Holmes. You are very clever. ஹோம்ஸ், That's very true, Watson. ஹோம்ஸ் சொல்றாரு, இந்த சிவப்பு தலை சங்கத்தை அவங்க மூடிட்டாங்க, அப்பனா சுரங்கம் ரெடியா இருக்கும்னு நான் நினைச்சிட்டேன். அதுவும் சனிக்கிழமை நல்ல நாள், ஞாயிற்றுக்கிழமை நம்ம எஸ்கேப் ஆயிரலாம் ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்றாரு. வாட்சன் சொல்றாரு, ஆனா அவங்களால தப்பிச்சு ஓடவே முடியல, நீ தான் அவங்கள பிடிச்சிட்டியே, நீ ரொம்ப சாமர்த்தியசாலிதான் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கடுமையான குரல்ல சொல்றாரு. Okay children, did you like this detective story? Sherlock Holmes is a detective. He found the crime correctly. He was very clever man. Okay children, thank you for watching this video. We will meet you in next video.